ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்காங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒன் டே ட்ரிப்பு தான் பார்க்க போகிறோம். ஒன் டே ட்ரிப்பு வந்து எங்கெங்கே போயிருந்தோம்னா, திருநள்ளாறு கோயிலுக்கும் காரைக்கால் பீச்சுக்கும் தான் போயிருந்தோம். திருநள்ளாறு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஏனே வேறு நான் ஃபோட்டோ வீடியோ எடுத்தேன்னா எடுக்கக்கூடாதுன்னு அதை நான் கவனிக்கவே இல்லை. ஒன்றே அவங்க எடுக்காதீங்கன்னாங்க. அதுமாரி ஒரு வீடியோவும் எடுக்கக்கூடாதுங்கிறாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்ச கிளிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். சாமியை தரிசனம் நல்லா முடிச்சுட்டு அது ஒரு 1/4 மணி நேரத்தில் போனாங்க. 1 மணிக்கே நட சாத்திடுவாங்களாம். அப்புறம் சாத்திடுவாங்க, திரும்பி 5 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். அதனால் ஒரு 1/4 மணி நேரத்தில் அர்ச்சனை தட்டை வாங்கி குயிக்காக சாமியை பார்த்துட்டு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. சாமியை பார்த்துட்டு திரும்பி வரக்குள்ள இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரூ. 100, ரூ. 50, ரூ. 30 எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாம்பிராணி பார்த்திங்கன்னா கட்டி சாம்பிராணி இப்போ தான் நான் பார்க்குறேன். கட்டி சாம்பிராணி ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. அதெல்லாம் மட்டிப்பால் சாம்பிராணி. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. சாமியை பார்த்துட்டு நேராக காரைக்கால் பீச்சுக்கு வரக்குள்ள மணி 2. சுத்தமாக ஒரு இதுவுமே கிடையாது. எப்படின்னா ஒரு கடை எதுவுமே இல்லைங்க. ஏதோ போயிட்டு குளிக்காமல் சரி அப்படியே நம்ம பூம்புகார் போகலான்ட்டு நினச்சிக்கிட்டு அப்படியே வந்துட்டோம். சரிங்க, ஒன்றுமே இல்லையே, குளிக்கவும் இல்லையே அப்படின்ட்டு. ஆனால் பூம்புகார்லேருந்து எங்கள் ஊருக்கே 60 கிலோமீட்ரு. பூம்புகார்லேருந்து காரைக்கால்லேருந்தே பூம்புகாருக்கு 60 கிலோமீட்ரு. அடுத்து எங்கள் ஊருக்கும் 60 கிலோமீட்ரு. சரி, ஏன் நம்ம இங்கேருந்து அங்கே 60 கிலோமீட்டர் போகிறது, நம்ம வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்னொரு நாள் ஃப்ரீயாக ஹாலிடேஸ் அன்றைக்கி வந்துக்கலான்னு பசங்களை மட்டும் என்ஜாய் பண்ணிவிட்டு நானும் கொஞ்சம் நேரம் தண்ணியில் கால் நனைச்சிக்கிட்டு 2-3 ரீல்ஸ் எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்பி வந்தாச்சுங்க. கரெக்டாக வீட்டுக்கு வரக்குள்ள மணி 7 ஆச்சு. வர வழியே ஒரு டிஃபனை சாப்பிட்டுட்டு ஆளுக்கு ஒரு சிக்கன் ரைஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதாங்க. நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.